ஹாய் everybody. பாலச்சந்தர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ஸ்டாரா தான் வருவார் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு தலைவர் ஒரு பெரிய மான்ஸ்டரா இருக்காரு அப்படின்னு வேட்டையன் படத்துல ஒரு சீனை சொல்லி நடிகர் கிருஷ்ணன் அதிரடி. அது மட்டும் இல்லைங்க, வேட்டையன் படம் கன்னடாவில் டாப் 5ல ஆல் டைம் டாப் 5ல இடம் பிடிச்சி சாதனை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. இவரு நடிகர் மட்டும் இல்லைங்க, இவரு பாலச்சந்தர் கூட வேலையும் செஞ்சிருக்காரு ஒரு முக்கிய பொறுப்புல. அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல்ல அபூர்வ ராகங்கள் அந்த படத்துல அறிமுகமாகிறாரு. முதல் நாள் முதல் ஷூட்டிங் என்கிட்ட பாலச்சந்தருடைய மேனேஜர் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட இவர் பேசுறாரு, இங்கிலீஷ்ல பேசுறாரு. அதுக்கு நம்ம தலைவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தமிழ்லயே பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பாலச்சந்தர் சார் தமிழ் கத்துக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதுமே அவரு பேச இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, வேட்டையன் படத்தை பார்த்தோம், ஒரு 74 வயசுல ஒரு மனிதன், ஒரு நடிகர் எப்படி, அதாவது ஒரு அந்த சீன், அவர் எந்த சீனை சொல்றாருன்னா, அந்த லிப்ட்ல வருவாங்கல்ல, அந்த டோர் ஓப்பன் ஆகும், அப்ப தலைவர் உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த சீனுக்கு தியேட்டர்ல அவ்வளோ ஒரு ஆரவாரங்க. ஒண்ணுமே இல்லைங்க, அவர் உட்காந்துட்டு தாங்க இருக்காரு. அதுக்கு அப்படி ஒரு கத்து, அப்படி ஒரு கிளாப்ஸ், அப்படி ஒரு விசில், இதெல்லாம் எந்த நடிகருக்கெல்லாம் சாத்தியமா அப்படின்னு. இதுதாங்க தலைவருடைய படம்னாலே. தலைவருடைய வேட்டையன் படம் ஒரு கும்பல் பிளாப் அப்படின்னு சுத்திட்டு இருக்கு. இங்க மக்கள் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க. எப்படின்னா உங்களுக்கு எல்லாம் மனசு வந்து தலைவருடைய படங்கள்ல பிளாப்னு சொல்ல வருதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே லாபத்தை தான் கொடுக்குறாங்க. நம்ம தலைவர் ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைச்சிடும், அது எந்த வகையிலையும் சரி. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் லாபம், திரையரங்க உரிமையாளர்கள் லாபம். ஏன்னா அவங்க வருஷத்துடைய கடைசியில அந்த டாப் 5ல பாத்தீங்கன்னா தலைவருடைய படம் இல்லாம இருக்காது. திரையரங்குல சமோசா விற்கிறவனுக்கு லாபம், அங்க சைக்கிள் டோக்கன் போடுறவனுக்கு லாபம், எல்லாத்துக்குமே. ஏன்னா தலைவருடைய படத்தை ஃபேமிலியா வந்து கொண்டாடுவாங்க. அதனால அங்க நிறைய தின்பண்டங்கள்லாம் வித்து தீர்ந்துரும். அது இல்லாம காரு பைக்லாம் வரும் ஃபேமிலியா வரக்குள்ள. அப்படி ஒரு கொண்டாட்டத்தை உண்டாக்குவாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்றது வரலாறு. இதெல்லாம் புரியாம சில ஜென்மங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு போறாங்க. போகட்டும், நம்ம தலைவருடைய படத்தை கொண்டாடு. கிருஷ்ணன் அவர்கள் பேட்டியில சொல்லக்குள்ள பாலச்சந்தர் அவர்கள் இவர் பெரிய ஸ்டார் ஆகுவாரு அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. கண்டிப்பா இப்படி ஒரு மான்ஸ்டர் ஆவார்னு நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். அப்படி ஒரு லெவல்ல இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சும்மா மிரட்டி இருந்தாரு அந்த இன்டர்வியூ. என்ன சமூக வலைதளங்கள்ல அது வைரல் ஆயிட்டு இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தலைவருடைய வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா கன்னடாவில் டாப் 5ல ஆல் டைம் டாப் 5ல இடம் பிடிச்சி சும்மா நான் தாண்டா கிங்கு அப்படின்னு இன்னொரு முறை நிரூபிச்சிருக்காரு. ஏன் இன்னொரு முறை அப்படின்னு சொல்றேன்னா, ஆல்ரெடி ஜெயிலர் தான் கிங்கு. அங்க இந்த இணைச்சிருக்க பாருங்க, ரீசன்ட் டாப் 5 இன் கனடா பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் தான் $3.17 மில்லியன் வசூல் பண்ணி முதல் இடத்துல இருக்காரு. 2வது இடத்துல வேட்டையன் 1.97, கிட்டத்தட்ட $2 மில்லியன் வசூல் பண்ணி 2வது இடத்துல இருக்காரு. 3வது இடத்துல 1.84 மில்லியன் நம்ம லியோ எப்படி டிக்கெட் வித்துதுன்னு தெரியும். எல்லாமே ப்ராக்சி புக்கிங் தான், தயாரிப்பு நிறுவனமே டிக்கெட்டை வாங்கினாங்க அப்படின்றது ஆல்ரெடி எல்லாம் ப்ரூஃப் ஆயிருந்து. அதுக்கப்புறம் கோர்ட் பார்த்தீங்கன்னா 1.76, இது ரொம்ப லோ. அமரன் பார்த்தீங்கன்னா 650K, அதாவது 650K, அவ்வளோதான் அமரன். ஆக மொத்தம் டாப் 5ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய 2 படங்கள் என்னைக்கும் நான் தாண்டா கிங்கு அப்படின்னு மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிட்டு இருக்காரு தலைவர். இன்னும் கூலி இருக்கு, ஜெயிலர் இருக்கு, அடுத்தது மணிரத்னம் சார் இணையறாங்க. அதுக்கப்புறம் நிறைய அடுத்தடுத்த ஹீரோக்கள் ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் எந்தெந்த படங்கள் இந்த லிஸ்ட்ல இணையும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்ல, மான்ஸ்டர் அப்படின்னு நம்ம கிருஷ்ணன் அவர்கள் தெரிவிக்க விட்டுருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா வேட்டையன் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எத்தனை முறை பார்த்தீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் ஃபிளாப்னு சொல்றவங்களுக்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணும்னா கண்டிப்பா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா பதிலடி கொடுத்தே ஆகணும். ஒரு நல்ல ஒரு படத்தை எப்படி அவங்க ஃபிளாப்னு சொல்லுவாங்க எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ வசூல் பண்ணிச்சு, இன்னமும் ஓடிடிலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. 2வது வாரமும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு.
இன்னும் உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த படத்துல என்ன இல்ல? பாட்டு இருக்குது. நம்ம ஃபகத் ஃபாசிலுடைய காமெடி இருக்கு. தலைவருடைய மாஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு. நம்ம ஞானவேல் அவருடைய அந்த கண்டென்ட் ஓரியன்ட் செம மாசா செதுக்கி இருப்பாரு. எல்லாருடைய நடிப்பும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அமுதா பச்சன் தெறிக்க விட்டுருப்பாரு. இதோட என்னங்க வேணும் சொல்லுங்க? அற்புதமான ஒரு படம், ஒரு படைப்பு, ஒரு காவியம் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் கூட்டம் கூட்டமா, அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கொண்டாடி தலைவருக்கு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. இது போல படங்களை நடிங்க தலைவா, நாங்க வந்து பாக்குறோம் அப்படின்னு. இதோட என்னங்க வேணும்? இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு மனசு வந்து இந்த படம் ஃபிளாப்னு சொல்றாங்கன்னு தெரியல. எது எப்படியோ, நீங்க சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நாங்க தலைவரை கொண்டாடிக்கிட்டே இருப்போம். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.